திணறுகிறேன், மூச்சு திணறுகிறேன். காற்றில் பரவும் வாயுக்களில் மாதாந்திர கூட்டம் தொடங்க உள்ளது. ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஒளியின் வாயுக்கள் அதில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதை பற்றி இங்கு காண்போம். நமது மாதாந்திர கூட்டத்திற்கு வருக. ஆக்சிஜனை தலைமை தாங்க அழைக்கிறோம். இந்த கௌரவத்திற்கு மிக்க நன்றி. ஆக்சிஜன், நீங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் இல்லாமல் தண்ணீரை உருவாக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? சரியாக சொன்னால் இன்று இந்த கூட்டத்திற்கு நமக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. நைட்ரோ, கடைசி சந்திப்பில் இருந்து அந்த இடத்திற்கு என்ன ஆயிற்று? அது ஒரு நல்ல கிராமம் இல்லையா? சகோதரி, நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அந்த கிராமத்திற்கு ஒரு சாலை அமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிலர் நிறைய தார் சூடாக்கி கொண்டிருந்தார்கள். நிறைய கரும்புகள் வெளியேறி கொண்டிருந்தது. அதற்கு மேல் சிகரெட் மற்றும் பீடி புகை நம்மையும் மற்றவர்களையும் நோய்வாய்ப்படுத்துகிறது. ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள், நுரையீரல் நோய்கள், தோல் நோய்கள், இன்னும் பல அனைத்தும் காற்று மாசுபட்டால் ஏற்படுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு, அது என்ன வடிவம்? சபாநாயகர் அவர்களே, தொழிற்சாலைகள் மற்றும் வாகனத்தில் இருந்து வரும் புகையால் இந்த ஏழை பெண்ணின் தோற்றம் மாறிவிட்டது. ஐயோ! என்னுடன் சேர்ந்து என் சகோதரி கார்பன் டை ஆக்சைடு மோனாக்சைடின் அளவும் அதிகரித்து வருகிறது. அவள் என்னை விட மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது. நான் தாவரங்கள் மற்றும் மரங்கள் உயிர் நாடி. எப்போதாவது என்னை பற்றி யோசித்திருக்கிறாயா? சூரிய ஒளியுள் ஆபத்தான புற ஊதா கதிர்களை எதிர்த்து போராடும் மிகப்பெரிய திறன் எனக்கு உள்ளது. அதை அழிக்க நான் மனித குலத்தை தான் முனைந்திருக்கின்றேன். நீங்கள் சொல்வது சரிதான். ஓசோன் மனித குலம் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களை கண்மூடித்தனமாக பயன்படுத்துகின்றன. அவற்றில் உள்ள ரசாயன வாயுக்கள் ஓசோன் படலத்தை குறைக்க காரணமாகின்றன. ஸ்வீடனில் தண்ணீருக்கு பதிலாக அமிலம் மழையாக பொழிகிறது. அங்குள்ள காற்று தூய்மையானது. ஆனால் இங்கிலாந்தில் தொழிற்சாலைகளில் உள்ள மிக உயரமான புகைப்பொக்கிகளை கட்டியுள்ளன. அதிலிருந்து வெளியேறும் புகை ஸ்வீடன் வரை மிதக்கிறது. பூமியின் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. சகோதரி, கார்பன் டை ஆக்சைடு உங்கள் உடல் பருமனை குறைந்து என் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரே வழி மக்கள் அதிக மரங்களை நடுவதுதான். ஆமாம், நீங்க சொல்வது ரொம்ப சரி அக்கா. ஓ ஓ ஏய் ஓடு ஓடு! பீதி அடைந்த குரல். யாரோ மரங்களுக்கு மருந்து தெளிப்பது போல் தெரிகிறது. ஓ ஓ எனக்கு மூச்சு திணறுகிறது. இத்தகைய தெளிப்புகள் மருந்து ரசாயனம் நமது வளிமண்டலத்தை வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுது தொலைந்து போகுங்கள், ஓடுங்கள். பாத்திரிகளா, இவை அனைத்தும் மனித குலத்தினால் ஏற்பட்ட தீமைகளாகும். இதை நம்ம அனைத்தும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரத்தை நடுவோம் என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மனித குலத்தை காப்போம். மிக்க நன்றி.